அழகே அழகே சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல ஆளுக்கு ஒரு பக்கம் காட்டில் போயிட்டு தொலைஞ்சு போயிடுறாங்க. ஒரு வழியா எல்லாருமே ஜோடி ஜோடியா வந்து அந்த பாதை கிட்ட வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி போட்டிங் ஆச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டிங் போகிறாங்க. ட்ரிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேராக போயிட்டுருக்காங்க. தங்கராஜ் இருந்துட்டு நம்ம தேவி கூட போயிட்டுருக்காரு. மதியம் சுரேஷ் கூட போகிறாங்க. மலரும் பாக்கியராஜ் கூட தனித்தனியாக அவங்கவுங்க பாட்டுக்கா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட ரொம்பவே ஜாலியாக படகுல போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் தங்கராஜ் இருந்துட்டு தேவி கூட இருந்துக்கிட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். ஸ்டேட்டஸில் வையே என் ஹஸ்பண்ட் என்னை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் வயிறு எரியிற மாதிரி வையேமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, மலரும் தங்கராஜும் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. மலரும் நம்ம பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, பார்த்தியா உங்கள் மச்சான் தேவி கூட எவ்வளோ ரொமான்ஸாக இருக்காருன்னு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதிக்கிட்ட போயிட்டு நம்ம சுரேஷ் இருந்துட்டு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயம் இல்லையா, நான் வேணா படகு ஓட்டிக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கா பயமா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சுரேஷ்க்கு என்ன செய்கிறதுனே தெரியல, கோவப்படுறதா இல்லை என்ன செய்கிறதுனே தெரியல. இவளுக்கெல்லாம் பயம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த படகுல இருந்து வெளியில் வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூட்டில் இறங்குறாங்க. மலரை வந்து ரொம்பவே ஏளனமாக பேசுகிறாங்க நம்ம தங்கராஜ் இருந்துட்டு. ஆனால் சுரேஷ் இருந்துட்டு நம்ம மலருக்கு எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்துட்டுருக்காங்க. மலர் இருந்துட்டு நான் ஷூட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. மதியம் இருந்துட்டு என்னதான் இருந்தாலே போட்டிங்கில் போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தேவியும் தங்கராஜும் மலரும் இருந்துட்டு சுரேஷும் மதிதான் ஆசைப்படுதில்ல, நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் போட்டிங்க்கு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.